வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே நம்ம முக்கியமான ஒரு எக்ஸாமான மேட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இயர்லி 4 தடவை நடக்கும். அதாவது செப்டம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, மே மாசம், அதாவது 4 தடவை இந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த மேட் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸ், டாப் எம்பிஏ காலேஜஸ்ல நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா மேட் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அதாவது மேட் எக்ஸாம் அப்படின்னு நீங்க மேட்னு கொடுத்தீங்கன்னாவே கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னாவே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 மெத்தட் வைக்கிறாங்க. அதாவது ஐபிடி, சிபிடி, பிபிடின்னு 3 இதுல வைக்கிறாங்க. அதாவது ஐபிடி அப்படின்னா என்னன்னா இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட். அதாவது நீங்க ஒரு காலேஜுக்கு போவீங்க, அங்க போயிட்டு ஆன்லைன்ல அந்த எக்ஸாம் அப்படின்றத அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிபிடி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சாரி சிபிடி அப்படின்றது தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்க ஒரு காலேஜுக்கு போவீங்க, அந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த சிஸ்டம்ல நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம் அட்டன் பண்றது. ஐபிடி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட். அதாவது என்னன்னா நீங்க வீட்லயே இருந்துக்கலாம், உங்களுக்கு கேமராவோட உங்களுக்கு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா நீங்க வீட்ல இருந்துட்டே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களைய வீட்ல இருந்துட்டே, அதாவது ரிமோட் பேஸ்ல ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட். அடுத்தது 3வது அப்படின்றது பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இது காமனா மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபா பே பண்ணணும். ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா. காம்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சிபிடி பிளஸ் ஐபிடி அல்லது ஐபிடி பிளஸ் சிபிடி, அதாவது நான் கம்ப்யூட்டரைஸ்டாகவும் எழுதுறேன், மேனுவலாகவும் எழுதுறேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சார்ஜ் அப்படின்றது அதாவது என்னன்னா 2 எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கான ஓவரால் சார்ஜ் அப்படின்றது குறையுது. அதான் இங்க போட்டிருக்காங்க. அதாவது 3300 ரூபா 2 எக்ஸாமுக்கு. அதே சமயம் ஒரு எக்ஸாம் அப்படின்னா 2100 ரூபா அப்படின்றத போட்டிருக்காங்க. அல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது போக எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது நார்மலா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா யூஜில 50% அண்ட் எபோவ் வச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எதர் டிகிரி பொறுத்த வரைக்கும் அதாவது மினிமம் 3 இயர்ஸ் யூஜி முடிச்சிருக்கணும். 4 இயர் என்ஜினியரிங் படிச்சவங்களும் எழுதலாம். அல்லது 3 வருஷம் யூஜி எனி டிகிரி நீங்க மேஜர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் அப்படின்றத நீங்க அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது அப்படின்றது ஏன்னா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அது எங்க போட்டிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நீ அடுத்தது ஃபர்தரா, அதாவது இதை கூட பார்த்துக்கலாம். நான் டீடைல் ஷெட்யூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது போயிடுறேன். அதாவது சிலபஸ் என்ன இருக்கும், உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன போயிடுறேன். ஸோ டிசம்பருக்கான எக்ஸாமுக்கான டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்றது ஓப்பனில் இருக்கு. 5 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி நவம்பர் 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 டிசம்பர் 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது, அதாவது பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது 5 டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. அதே சமயம் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 28 நவம்பருக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத முடிக்கணும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அடுத்தது இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அதுக்கு இன்னுமே டைம் இருக்கும். கொடுத்துருக்காங்க, எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஐபிடி லேட்டரா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அல்லது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பிஃபோர் ஏதாவது கொடுத்துருக்கா? இல்ல, கொடுத்துருக்கல. மேட் ஸ்கோர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கான டைம் அப்படின்றது பிப்ரவரி, மே, செப்டம்பர், டிசம்பர் 4 தடவை நடக்கும். 3 மோட்ல கனெக்ட் பண்றாங்க, ஐபிடி, பிபிடி அண்ட் சிபிடி. இதை நான் சொல்லாம இருந்தேன் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த ஸ்கோர் வேலிடிட்டி அப்படின்றது 1 இயருக்கு இதுக்கான வேலிடிட்டி இருக்கு. இந்த ஸ்கோரை வச்சு நீங்க 1 இயர் எழுதுனதுல இருந்து 1 இயருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு எந்த சிட்டிஸ்ல நடக்கும் அப்படின்னா தமிழ்நாடு எடுத்துட்டீங்க, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்ல இந்த எக்ஸாம் அப்படின்றது நடத்துவாங்க.
இது போக இதெல்லாமே வந்து என்னன்னா நார்மலா ரெஜிஸ்டர் பண்றதா இதுல உள்ள போனீங்க அப்படின்னாவே வந்து பார்த்துக்கலாம். வேற என்ன உங்களுக்கு இதுல சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது வந்து நான் சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அடுத்தடுத்து இதுக்கு வந்து போயிட்டேன். எலிஜிபிலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பேட் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சாம்பிள் இதுல இருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 5 டிவிஷனா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரூஷியல் ரீசனிங்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 2 இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் ரெண்டாவது. அடுத்தது 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ். 4வதா பாத்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி. 5வது அப்படின்றது வந்து இந்தியா அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ 5 பேட்டர்னா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 5 பேட்டர்னா பிரிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமுக்கான டைமிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேரம் இதுக்கான நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 3 ஆன்சர் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் அப்படின்றது வந்து வந்துடும். அடுத்ததா வந்து 150 நிமிஷம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2.5 hours. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓவரால் கொஸ்டின் அப்படின்றது வந்து 200 கொஸ்டின். லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 40 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 40 ஈவனா எல்லாமே வந்து 40 கொஸ்டின்ஸ். அதுக்கான டைமிங் மட்டும் வேரி ஆகுது. அதாவது இந்தியா அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து 15 நிமிஷம், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சிக்கு வந்து 35 நிமிஷம், மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸ்க்கு வந்து 40 நிமிஷம், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு 30 நிமிஷம், லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஸுக்கு 30 நிமிஷம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப்பஸ்ட் எம்பிஏ காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபேட்டிங் பி ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த மேட்ச் ஸ்கோர் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டியில் வரும். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து என்ன டாப் ஜோனாக கொடுத்துருக்காங்க. இப்போ சவுத் ஜோன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சவுத் ஜோன் அப்படின்னா வந்து பெங்களூர், ஹைதராபாத், இப்போ கோயம்புத்தூர்ல அமிர்தா பி ஸ்கூல் இருக்கு. அடுத்தது பாருங்க ஃபயர்பேர்ட் இன்ஸ்டியூட் இருக்கு கோயம்புத்தூர்லயே. அடுத்தது கோயம்புத்தூர்ல வேற ஏதாவது இருக்கா? காருண்யா இன்ஸ்டியூட் இருக்கு கோயம்புத்தூர்ல. கேசிடி பிசினஸ் ஸ்கூல் இருக்கு கோயம்புத்தூர்ல. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. பிஎஸ்ஜி கிருஷ்ணமால் இருக்கு கோயம்புத்தூர்ல. இந்த மாதிரி கோயம்புத்தூர், சென்னைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ஜோன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நீங்க இந்த மேத்ஸ் கோர்ஸ் மூலமா வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னை எடுத்துக்கிறேன். சென்னை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் பி ஸ்கூல் போகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சேவி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து இதுலேயே வந்து ஒரு 4-5 காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில். அப்போ நம்ம கோயம்புத்தூர் ஆல்ரெடி பார்த்தோம். இது போக வந்து மதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ் ஸ்கூல் மூலமாக வந்து வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம். இது 4 டைம் அட்டம்ப்ட் வந்து எழுதலாம். ஒரு அட்டம்ப்ட் அப்படின்றது இந்த இயற்கானது வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 இருக்கு. அதாவது 3ல வந்து நீங்க எதுல வந்து டாப் ஸ்கோர் வச்சுக்கிறீங்களோ அதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நல்ல காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ மேட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு முக்கியமான எக்ஸாம். அதை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் மாதத்துக்கான மேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி மேட் இருக்கு, மே மாதத்துக்கான மேட் இருக்கு. டான்ஜென்ட் எழுதினாலும் வந்து மேட்டும் எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயம் கூட பேசுகிறேன். மேட் ரிலேட்டடான டவுட் இருந்ததுன்னா என்னோட நம்பரான 6374749314 வந்து